நாம் எப்போவுமே சில மொக்கு வேலைகள் செய்வோம். அது இலங்கை ஏ அணி, பி அணி, சி அணி எல்லாம் இல்லை. அதுல இப்ப ஏ அணியில விளையாடுறதுல எத்தனை பேர் ஸ்ரீலங்கா டீமுக்கு விளையாடி இருக்காங்கன்னு தெரியும் தானே. தெரியும். நிரோஷன் டெக்னில்ல சாமிக கருணாரட்ன, அவிஷ்க பெர்னாண்டோ, நுவனிது பெர்னாண்டோ எங்க விளையாடுறவங்க இவங்க ஓய்வு பெற்றல் பொருள் எண்ணம். எனக்கு என்னமோ ஓய்வு பெற்ற லிஸ்ட் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 வயசு மாதிரி ஃபீலிங் இருக்குதானே. நிறைய காலம் அந்த பேரோட கேட்ட ஞாபகம் இருக்கா. நான் நிறைய காலம் ஆகல காணவும் இல்லை டீம்ல. இல்ல கிரிக்கெட்டை வளர்க்க போறோம்னு சொல்லி திருப்பி ஏ அணியில எடுத்து வச்சிருக்கிறது இவங்களை தான். சாமிக கருணாரட்னுக்கு 32 வயசுன்னு நினைக்கிறேன். நிரோஷன் டிக்வெல்லுக்கு 33, அபிஷா பெர்னாண்டோவுக்கு 29, அங்கால முகமது சிராஸுக்கு 32. அப்ப 30+ தான் இலங்கை ஏ டீம்ல இருக்கிற அநேகமான ஆக்கள் வயசு. கடைசியில அவங்க இலங்கை அணியில விளையாடினதும் இல்லை. அதுக்கும் இடம் கொடுக்க இல்லை. அதுக்கும் ஏதோ பிரச்சனை இல்லை, ஏதோ நடந்து போச்சு. சரி, ஏ அணிக்கு கொண்டு வந்து பார்த்தா ஏ அணிக்கு ஒரு புதிய டீமை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதுல இருந்து கலட்டி கொண்டு இங்க வச்சிருக்காங்க. பொதுவா இங்க இருந்து அங்க கொண்டு போவாங்க. ஏன்னா சிறகுல நடக்குது. அங்கிருந்து கலட்டி கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. பொதுவா ஏ அணியில விளையாடி கொஞ்சம் பக்கம் பண்ணி எல்லாம் மற்ற டீம்ல அடிச்சாத்தாலே நம்ம மற்ற டீமுக்கு கொண்டு போகணும். இதுதான் எங்களோட வளர்ச்சி. நாங்க இப்படிதான் வளர்க்கிறோம். இன்னும் கொடுமையாப்பா. 33 வயசுல சான்ஸை கொடுத்து வளர்த்து 34 வயசுல ஸ்ரீலங்கா டீம் அங்கிருந்து கலட்டி அங்கேயே விளையாடலன்னு சொல்லி தான் வச்சிருந்தோம். அப்புறம் எதுக்கு இன்னைக்கு அதுக்கு தான் புது வீரர்கள் கொடுத்து இங்க இருந்து அங்க கொண்டு போங்களேன். ஒன்றுமே புரியல. இதுதான் நமக்கு புரியல. அதான் நேற்று நடந்த சம்பவங்களை பார்த்தா தோக்கத்தான் வேணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா நீங்க வெளில போறது இல்லை. நாங்களே யோசிச்சு நீ தோத்து போறதுதான் நல்ல அப்படின்னா அந்த அளவு தான் ஒரு கிரிக்கெட் ரசிகனா பேச வேண்டிய. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப நேற்றைய மேட்ச் கூட வெல்லக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் கைக்கு வந்தது. முன்னுக்கு விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சூரியவன்சி நேற்று அடிச்சு பிரிச்சு மேய போறாருன்னு பார்த்தா சூரியவன்சியில விக்கெட்டை முகமது சிராஸ் எடுத்து கொடுத்தார். சரி, அதுக்கு பிறகு கட்டுப்படுத்தி கொண்டு வந்தா 12 ஓவர்ல ஜோடி சேர்ந்தவங்க 43 வரையும் கொண்டு போனாங்க. திலக் வர்மாவும் ருத்ராஜ் கைகோடும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. அதோடய தெரிஞ்சு போச்சு. இது வந்து நார்மலாவே இலங்கை அணிக்கு இருக்கிற ஒரு சாவக்கேடு தான். வெல்ல வேண்டிய போட்டிய வெல்ல இயலாது. கடைசி நேரத்துல தூக்கி அப்படியே கொடுத்து 15-16 ரன் அடிக்க இருக்கு சந்திரு. இதுக்குள்ள 4 விக்கெட் வர்றதுண்டா என்ன கொடுமை இது. இல்ல போலர் தான், போலர்ஸ்ண்டா கூட நம்ம அவங்களுக்கு தட்டி போட்டு சிங்கிள் ஓடி கூட போலிங் 4 விக்கெட் இருக்கு. 16 ஓட்டங்களாப்பா புறணும். 9 போல்ல 4 விக்கெட் போகுது. அதுக்குள்ள 7 ரன் தான் கிடைச்சது. சரி கதைச்சு இல்ல சரி, இப்ப நாங்க அதை விடுவோம். ஸ்ரீலங்கா டீமை கதைச்சோம்டா நிறைய விஷயம் பொங்கு ரத்தம் கொதிக்காம தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஏ அணிக்கு இந்த வேலை பார்த்தது இல்ல. அதுல இளைய வீரர்கள் கொண்டு வந்த பந்து வீச்சு பக்கமா இளைய வீரர்கள் கொஞ்சம் வியாஸ்கான் கொண்டு வந்தாங்க. என்ன நடந்தது? வியாஸ்காந்துக்கு 25வது ஓவர்லாம் போலிங் கொடுத்தாங்க. ஓகே, இப்ப நான் சொல்றது வியாஸ்காந்த். இப்ப இந்த பவுலர் செட்டப்ப பார்த்தோம்டா இதுல லீடிங்ல இருக்கிற ஒரு நல்ல பவுலர்டா வியாஸ்காந்த். என்ன காரணம் கொடுக்காம விட்டதுக்கு எனக்கும் அதான் தெரியல. 2 பேருக்கும் பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆகி போய் கொண்டே இருக்குது. அதை பிரேக் பண்ணணும்டா விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் முக்கியமான பவுலர்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. டக்குண்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆகுதா, ஸ்ரீலங்கால முக்கியமான பவுலரா, ஸ்ரீலங்கா டீம்ல ஆடுதா, வேணுதுவ கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் செய்வாங்க. ஆனா இவங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆகி திலக் வர்மா, ருத்ராஜ் கைகோடும் பில்டப் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு 25வது ஓவர்ல கொண்டு வந்து 4 ஓவரை கொடுத்தாங்க. சரி, அப்போ 23 ரன் கொடுத்தா. ரைட், 23 ரன்னா நீ காணும் போ, இனி போல் பண்ண தேவையில்லைன்னா அப்படி அனுப்பி விட்டாங்க. 4 ஓவர் தான் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். 7 பேர் போல் பண்ணியிருக்காங்க. அப்ப ஏ டீமும் இதேதான், பி டீமும் இதேதான், சி டீமும் இதேதான். இலங்கையில இதுதான் சிக்கல், இதுதான் பிரச்சனை. இந்த டெக்னிக்ஸ் எப்ப மாறப்போகுது? ரைட். மறுபுறத்துல இந்தியா எப்படி அட்டாக் பண்ணிச்சுது. ஸ்ரீலங்கா வெளில போகுது தெரிஞ்சதுக்கு பிறகுமே கடைசி வரையும் விடாம அட்டாக் பண்ணி கடைசி நேரத்துல மெச்ச மாதிரி தங்களோட கையை எடுத்து வின் பண்ணாங்க. அங்கதான் இருக்கு. அதாவது இந்தியாவோட இருக்கிற நீங்க எந்த அணியை, இந்தியாண்ட ஏல பில எந்த அணியை நீங்க பார்த்தாலும் அது அவங்ககிட்ட இருக்கு. 19 வயதுக்குட்பட்ட உலக கிண்ணத்துல கூட நாங்க அதை பார்த்தோம். தோற்க போற ஆப்கானிஸ்தான் எதிரான ஒரு போட்டி நடந்துட்டு இருந்தது. ஆப்கானிஸ்தான் வெளில போறாங்க. 19க்கு உட்பட்ட போட்டியில வெளில போறாங்க. ஆனா கடைசி 4 ஓவர்ல முழுதும் மாறினது. கையில இருந்த ஆப்கானிஸ்தான் போட்டியை இந்தியா கையில கொண்டு வந்தது. அது எந்த அணியா இருந்தாலும் அவங்க கொண்டு வருவாங்க. T20 உலகத்திலும் அப்படி நிறைய போட்டி நடந்தது. இப்ப சூரியவன்சி IPL அடிச்சார், அண்டர் 19 அடிச்சார். ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமான இந்த மாதிரி போட்டிகள் எல்லாம் சூரியவன்சி அடிக்க இயலாது, அடிக்க மாட்டார், அவருக்கு கஷ்டம். இந்த சோசியல் மீடியால கொஞ்சம் போஸ்டர்ல பார்க்கக்கூடியதா இருக்கு. அது நம்மக்கள் அப்படி இருப்பாங்க. ஒரு 4 போட்டியை அடிச்சுட்டா தூக்கி கொண்டாடுறது, ஒரு போட்டியில சறுக்கிட்டா இல்ல இவரால் இயலாதுன்னு சொல்றது, இதெல்லாம் சாதாரண சோசியல் மீடியா போஸ்ட். இல்ல இப்ப கிரிக்கெட்ல
அவர் அந்த வயதுல வந்து இந்த அளவு பெரிய ஸ்டேஜ்ல விளையாடுறதுன்றது பெரிய விஷயம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ். சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஓட்டம் பெறாம ஆட்டம் வளர்க்க இல்லையா? எத்தனை மேட்ச்ல ஜாசூரிய ஒரு ஓட்டம் இல்லாம ஆட்டம் வளர்க்கல. நம்மட அட்டப்பத்து கூடுதலான கண்டினியூஸ் டக்ஸ் அடிச்சதுல இருந்தது ஒரு காலத்துல பெஸ்ட் பேட்ஸ்மேன் தாங்க. 2007ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்ல மகள ஜெயவர்தன தோனி மொத்தமா அடிச்ச ஓட்டங்களே அப்படித்தான். அது ஃபெயிலியர்ஸ்ன்றது வேற. அறிமுகத்தை மேற்கொண்டு ஸ்டேஜுக்கு வாரார், அடுத்த நிலைமைக்கு வாரார். ஐபிஎல்லையுமே சூரியவன்சி டக்ல தானே அவுட் ஆயிருக்கிறார், 2 டக்குன்னு. அப்ப 2 டக்கும் இருந்து கூட அவர் டாப் ஸ்கோரர். நிறைய பேர் நான் பேசினதை பார்த்தேன். ஆனா இன்னொன்று நான் இன்னொரு விஷயம் எதிர்பார்த்தேன் சொன்னா, நிறைய பேர் போட்டியை பார்க்க வருவாங்கன்னு சொல்லி. இப்ப ரசிகர்கள் பெருசா போட்டியை பார்க்க வரல. தெரிஞ்சு போட்டியை நேற்று பார்க்கறதுக்கு என்னட்ட லைவ் டெலிகாஸ்ட் என்னதுல போகுதுன்னு கேட்டவங்க இந்தியாவில இருந்து வெளிநாடுல இருந்து கனபேர் சோனி ஸ்டார்ல போச்சுது. அதே மாதிரி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எப்ப அறிவிச்சதுண்டா கிட்டத்தட்ட பகல் 1 மணிக்கு என்னென்னத்துல எல்லாம் பார்க்கலாம் என்று ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டோம். யூடியூப்ல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இலங்கைக்குள்ள பார்க்கலாம். அந்த யூடியூப் லிங்க்ஸ் நான் வெளிநாட்டில் உள்ளவர்கள் பார்க்க முடியல. அதுக்கு பிறகு வேற சைட்ஸ் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவிச்சிருக்கின்றது. sporty.lk என்ற இணையதளத்தினூடாக உலகம் முழுவதும் பார்க்கலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை விட்டிருக்கின்றார்கள். அதே போன்று நான் நினைக்கிறேன் மத்தியானத்துக்கு பிறகுதான், மதிய நேரத்துக்கு பிறகு 2 அல்லது 3 மணிக்கு பிறகுதான் இந்த ஏ அணிகள் விளையாடுகின்ற போட்டி முற்றிலும் இலவசம். அது முதல்ல அறிவிச்சிருக்கலாம். இதெல்லாம் அறிவிச்சு ப்ரமோட் பண்ணியிருந்தா கொஞ்சம் பார்ப்பதற்கு வந்திருப்பார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் ஆகி கொண்டிருந்தார் போறதுக்கு. அப்ப கால் பண்ணி கேட்டேன், டிக்கெட் எப்படி இருக்காது? நான் சொன்னேன் டிக்கெட் இருக்காது, ஃப்ரீ தான், போய் பார்க்கலாம். அதுலயும் லேட்டு ஃப்ரீன்னு முதலே தெரியும் உங்களுக்கு. அது கடைசி நேரத்துல அறிவிப்பீங்க. 2 நாளைக்கு முதல்ல அறிவிச்சீங்கன்னா சும்மா இருக்க கிரௌடே அங்க இருக்க அவங்க அம்புலக்குள்ள கிரௌடே போகும், வருவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்ப சனி ஞாயிறு எல்லாம் போட்டிகள் இருக்குது. இப்ப போட்டிகளுக்கு கிரௌட் எடுக்கணும். இந்தியாவில மேட்ச் நடந்தா எந்த மேட்ச் நடந்தாலும் நிரம்புது, நிரம்புது இல்ல. அதுதானே பிரச்சனை. கிரிக்கெட் இப்படியான மூவிங்ல போயிட்டு இருக்கு. மகளிர் உலக கிண்ணம் இங்கிலாந்துல ஆரம்பமா போகுது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கால்பந்து உலக கிண்ணம் ஆரம்பிக்கும். அது இப்ப பெரிய திருவிழாவே நடக்க போகுது. அது பெரிய திருவிழா. இப்ப அந்த திருவிழா சம்பந்தமாக நாளையிலிருந்து வீடியோக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வரப்போகுது. எனவே கால்பந்து போட்டிகள் பற்றிய வீடியோக்கள், எப்படியான வீடியோக்கள் வேணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் வேணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா கருத்துக்கள்ல, இந்த வீடியோக்குள் உள்ள கருத்துக்கள்ல சொல்லுங்க. நாங்க அந்த வீடியோக்கள்ல அது சம்பந்தமா சேர்த்துக்கொள்வோம்.